ஜெகே வணக்கம். வணக்கம்ண்ணே. உங்களுக்கும் எல்லோட்டஸ் நேயர்களுக்கும். நன்றி ஜெகே. மதுரை வடக்கு தொகுதி நிலவரம் குறித்து சொல்லுங்க. ரொம்ப மதுரை பரபரப்பா பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பா. மதுரை வடக்கு தொகுதியிலண்ணே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பா மரியாதைக்குரிய திரு கோ. தளபதி அவர்கள் வேட்பாளரா களம் காண்றாங்க. அவருக்கான வெற்றி வாய்ப்பு அங்க பிரகாசமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ எளிதில் மக்களால் அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் மக்களின் தேவை அறிந்து அந்த காலகட்டத்திற்குள்ள குறிப்பிட்ட அந்த காலகட்டத்திற்குள்ளாக விரைந்து முடித்து தரக்கூடிய ஒரு வேட்பாளர். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பரிச்சயமான ஒரு வேட்பாளராக இருக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு இந்த பகுதிகளில் முக்குளத்தூர் வாக்குகளும் சிறுபான்மையினர் வாக்குகளும் கணிசமாக பெருமளவில் இருக்கக்கூடிய தொகுதி. இங்கே ஏடிஎம்கே உங்களுக்கு 0லேருந்து தான் ஓட் கவுண்டிங் துவங்கும். நம்ம திரு தளபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னீங்கன்னா, பெருமளவு முக்குளத்தோர் ஆதரவும் சிறுபான்மையினர் ஆதரவும் இருக்கிறதுனால குறைந்தபட்சம் ஒரு 10% இருந்து தான் வாக்கு கவுண்டிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால இப்போ நடக்கக்கூடிய 2026 தேர்தல் ரேஸில் அண்ணன் தளபதி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். நிச்சயமாக மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் மதுரையினுடைய வடக்கு பகுதியில் வெற்றி பெறுவார். இந்த வடக்கு பகுதியில் சாதிய ஓட்டு இருக்கு. அந்த சாதிய ஓட்டை குறி வச்சு தான் அதிமுக வேலை செய்யறதாக சொல்றாங்க. ரைட்டு. அதிமுக எந்த ஜாதியை குறி வச்சு வேலை பார்க்கறதா நீங்க சொல்றீங்க? முக்குளத்தூரில் ஒரு பிரிவினரான அகமுடையார் சமூகத்திற்கு மரியாதைக்குரிய அண்ணன், நம்ம அண்ணன் தான் திரு சரவணன் அவர்களுக்கு அங்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில அங்க ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா பார்க்கிறோம். அண்ணன் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில மாவட்ட செயலாளராக இருந்தாரு? பாரதிய ஜனதா கட்சியில மாவட்ட செயலாளராக இருந்தார். மதுரை ஏர்போர்ட்ல திரு பிடிஆர் அவர்களுடைய கார்ல நடைபெற்ற ஒரு சகித்து கொள்ள முடியாத ஏற்புடைய இல்லாத ஒரு சம்பவத்தை முன்னிட்டு தான் இந்த சம்பவத்தை என்னை வலிந்து பாரதிய ஜனதா கட்சி செய்ய வைத்தது, மதுரையிலே மாபெரும் கலவரத்தை தூண்டுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி பண்ணுங்கிற குற்றச்சாட்டோடு தான் அங்கிருந்து வெளியேறி மீண்டும் அதிமுகவில் போய் ஐக்கியமானார். இன்றைக்கு இவர் எந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் சுமத்தினாரோ அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் காற்றிலே அப்படியே இருக்கிறது. ஸோ அந்த குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு பாரதிய ஜனதா மறந்து விட்டதா? அண்ணன் நம்மளுடைய டாக்டர் அவர்கள் மறந்து விட்டாரா? மக்கள் மறந்துட்டாங்களா? இல்லை பாரதிய ஜனதா கட்சி திருந்திட்டுன்னு சொல்ல வராரான்னு தெரியல. ஸோ அப்படி ஒரு ஒவ்வாமை கூட்டணியாக, ஒரு பொருந்தா கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியும் இருக்கு. இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை முழுமையாக அரசியலிலே இருந்து துடை தெரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு முக்கிய பொறுப்புகளில் மாநில அளவில் இருந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையுமே வெளியேற்றிவிட்டு அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்காமல் தனக்கு யாரெல்லாம் இசைந்து வருகிறார்களோ, இன்னும் மக்கள் மொழியில சொல்லணும்னா ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்கள மட்டுமே கூட வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்கிறாங்கிறது தென் மாவட்ட மக்கள், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களிடத்தில் இருந்தாலும் கூட தங்களுடைய அரசியல் அதிகார வலிமையை இழந்து இந்த 2026 தேர்தலில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகம் இன்னும் கூடுதல் புரிதலோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தேவர் கட்சி என்று அழைக்கப்பட்டதோ அந்த நிலை மாறி முழுக்க முழுக்க தேவர் சமுதாயத்தினரின் வெறுப்பை சம்பாதித்திருக்கக்கூடிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது. அதனால் இந்த சமூக பாசாங்கு வேலையெல்லாம் மதுரை வடக்கு தொகுதியிலே எடுபடாது. வடக்கு தொகுதியிலே நான் இறங்கி எங்களுடைய சமூக மக்களிடத்திலே 10.5% இடஒதுக்கீட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சமூகத்திற்கு எப்படி துரோகம் இழைத்தார், நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அகமுடையார் சமுதாயம் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் உள்ள கள்ளர் மறவர் சமுதாயத்திற்கான தனி உள் இடஒதுக்கீடு கோரிக்கையை எப்படி நிராகரித்தார், மேலும் இந்த சமூகத்தில் ஆளுமையாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் புறம் தள்ளி தான் ஒரு பிம்பத்தினுடைய ஆளுமையாக எப்படி அமர்ந்து கொண்டார், அரசியல் அதிகாரத்திலிருந்து இந்த சமூகத்தை எப்படி அப்புறப்படுத்தினார், இன்னும் எண்ணற்ற இந்த சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய தீங்குகளை பற்றி விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறோம். கடுமையான பிரச்சாரம் மேற்கொள்வோம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் தளபதி அவர்கள்
மதுரை வடக்கிலே வெற்றி வாகை சூடுவார். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இல்ல இப்ப அங்க அங்க திமுகவுடைய திட்ட பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறதான்ற கேள்வி இருக்குல்ல? முதல்ல இந்த தொகுதி வந்து உங்களுக்கு நகர்ப்புற தொகுதியாக இருக்கிறது. ஆமா. இதுல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே ஏறத்தாழ 500 கோடிக்கு மேலாக இந்த திட்டப்பணிகள் வந்து மதுரை வடக்கு தொகுதியில நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. சாலை மற்றும் வந்து பாதள சாக்கடை, குடிநீர் போன்ற இந்த மராமத்து மற்றும் புதிய இணைப்புகளுக்காக ஏறத்தாழ 200 கோடிகளுக்கு மேலாக அங்கே செலவிடப்பட்டிருக்கிறது. இது போக நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், அந்த பகுதியில் படிக்கக்கூடியவர்களுக்கான மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், இலவச பேருந்து பயண திட்டம், இது போல ஒவ்வொரு வீட்டிற்கும் மாணவர்களுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு மாணவியருக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி பயின்ற மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விலையில்லா மடிக்கணினி, இது போன்ற ஒவ்வொரு வீட்டிலும் திமுகவினுடைய சாதனை, திமுகவுடைய நலத்திட்டம் போய் சேர்ந்திருக்கிறது. பொதுவாக வந்து இந்த 500 கோடி 200 கோடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சாலை வசதி மேம்படுறது, குடிநீர் மேம்படுத்துறது, பாதாள சாக்கடை மேம்படுத்துறது, பாலங்கள் கட்டுறது, இது போன்ற திட்டங்களுக்கு பொது திட்டங்களுக்கு செயல்படுத்தாலும் தனிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நமது தமிழக மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இல்லம் தோறும் சென்று சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக மகளிர், மாணவர், இளைஞர்கள் மத்தியில மாபெரும் வரவேற்பை பெற்று இருக்கிறது. அதனால் அதுவெல்லாம் வாக்குகளாக மாறி மாபெரும் வாக்கு வித்தியாசத்துலதான் திரு தளபதி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. இப்ப அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு ரொம்ப முக்கியம். எங்க வடக்கு தொகுதி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து மிக முக்கியம். அவர்களுக்கு தெரியும் எப்படி பாதுகாப்பாக உணர்வார்கள் என்று சொல்லி, அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் தமிழகம் முழுவதும் ஓட்டு போட போறாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த நம்ம சிறுபான்மை சமூகத்தினுடைய அத்தனை ஓட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்குத்தான் கிடைக்கும். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. இப்ப தேசிய நம்ம என்டிஏ கூட்டணியில வந்து ஒரு முக்குளத்தூர் சமூகத்துக்கான அங்கீகார கட்சிகளுக்கான எந்த அங்கீகாரமும் இல்லை, யாருக்கும் சீட் இல்லை அப்படின்ற ஒரு விவாதம் இருக்குல்ல. அது இந்த வடக்கு தொகுதியில் பெரும்பான்மையினராக இருக்கின்ற அகமுடையார்களுக்கு மத்தியிலே இது எப்படி பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்க? இல்ல நீங்க புரியல, திரும்ப சொல்லுங்க. அதாவது என்டிஏ கூட்டணியில ஜாதி கட்சிகளுக்கு வெளிப்படையா பேசிடுவோம். ஜாதி கட்சிகளுக்கு வாங்க. ஆமா, ஜாதி கட்சிகளுக்கு சீட்டுக்கு இல்ல, அதிமுக கொடுக்கல. சரியா? அதனால் அங்க இருக்கக்கூடிய வடக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அகமுடையர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு ஓட்டு போடாம தளபதி அவர்களுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கல. திரு டாக்டர் சரவணன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் நம்ம சொல்றோம். ஸோ உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மதுரை மேற்கு தொகுதியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திரு ரகுபாலாஜி அவர்களுக்கு ஒரு அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் வந்து திருமதி கிருத்தியா தங்கப்பாண்டியன் அவர்கள், அவர் தங்கப்பாண்டி ஒரு அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்தவர், அவருக்கு ஒன்று கொடுத்திருக்கிறது. அப்படி பார்த்தா கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட திராவிட முன்னேற்ற கழகம் அகமுடையார்களுக்கான கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல நான் அந்த பெருங்கட்சிகள் கொடுக்கப்பட்ட சீட்டுகளை பத்தி நான் பேசல, இல்ல தனியா இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்றேன். இல்ல அதாவது இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வெளியிலே வந்து சாதிய அமைப்புகளாக, சங்கங்களாக, கட்சிகளாக வலுப்பற்று இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலும் வலிமை அடைந்து விடக்கூடாது என்ற காரணத்தினால அவங்களை வந்து மட்டம் தட்டுகின்ற விதமாகத்தான் அவர்களை புறக்கணித்திருக்கிறது. நான் தொடர்ச்சியாக சொல்றேன் இல்லையா, தேவர் சமூகத்திற்கு எதிராக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்து வருகிறார் என்பதற்கு இது ஒரு சாட்சி. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லையே. அவர் இந்த சமூகத்தை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தி துடை தெரிய வேண்டும் என்று முடிவு செய்து விட்ட பிறகு ஜாதி சங்கங்களுக்கான சீட்டு ஒதுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லையில. இது அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டை தான் வந்து அதிமுக குறிவைத்து வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா டாக்டர் சரவணன் அவர்கள் வீடுதோறும் இருக்கக்கூடிய படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஸ்மார்ட் போன் தர்றேன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான அறிவிப்புகளையும் அவர் பிரச்சாரத்தின் போது மேற்கொள்றார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? மருத்துவர் சரவணன் நம்மளுடைய உறவினர், என்னுடைய அண்ணன். ஸோ அதனால அவர் வந்து தான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு இலவச திட்டங்களை அறிவிச்சுட்டு வர்றாரு. ஏற்கனவே வந்து இந்த நம்ம 10 ரூபாய்க்கு 3 இட்லி, டீ, காஃபி, 20 ரூபாய்க்கு பிரியாணின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப தோல்வி பயத்தினுடைய உச்சத்துல போய் நாங்க வந்துட்டு ஒரு எல்லாத்துக்கும் இல்லங்கள் தோறும் வந்து ஒரு ஸ்மார்ட் போன் தர்றேன், அவங்களுக்கு எல்லாம் இலவச ரீசார்ஜ் பண்றேன்னு சொல்றாரு. ஒரு அரசாங்கம் செய்யக்கூடியதை ஒரு தனிநபர் எப்படி செய்ய முடியும்னு பாருங்க. இது
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறல. இல்ல ரீசார்ஜ் பண்றேன்னு சொல்லல, அவரு போன் தரேன்னு போன் தரேன் ரீசார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு சார். அதை நீங்க திரும்ப அதை மீளாய்வு பண்ணுங்க. ஓ, போன் தரேன் மாதந்தோறும் அதுக்கான ரீசார்ஜ் செலவு தொகையை வந்து நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையோ எடப்பாடி அவர்களுடைய தேர்தல் அறிக்கை அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிக்கையோ அல்ல. ஒரு தனி மனிதர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் இருக்கக்கூடிய இப்ப ஏறத்தாழ 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கான்னு நினைக்கிறேன். 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா கூட 70,000 இருந்து 80,000 ரேஷன் கார்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடியக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 80,000 போன்களும் அவர் வந்து கொடுத்துட்டு 80,000க்கு வந்து ஒரு போன் மினிமம் 10,000 ரூபாய் கம்மியான நல்ல போன் இருக்காது. ஸோ 80,000 போன் எப்படி அங்கிருந்து கொடுப்பாரு? அந்த 80,000 போனுக்கான ரீசார்ஜ் வந்து எங்க இருந்து கொடுப்பாரு? இதெல்லாம் வந்து எடப்பாடி வந்து முக்குளத்தூர் சமூகத்தை வந்து முழுமையா ஏமாத்துறாருன்னா, எங்க அண்ணன் டாக்டர் சரவணன் வந்து தன்னுடைய தொகுதி மக்களை நான் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே தன் வேட்பாளராக இருக்கின்ற பொழுதே மக்களை ஏமாற்றுகிறார் என்பதற்கு இது ஒரு சாட்சி. திரு சரவணன் அவர்கள் அந்த பகுதியில் இப்பதான் மருத்துவமனை வச்சிருக்காரா? இல்ல இந்த 5 வருஷம் தான் அந்த தொகுதிக்குள்ள வேலை செய்யறாரா? இதற்கு முன்னாடி அங்க இல்லையா? ஏன் இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் வந்து சிற்றுண்டி கடைகள் திறக்கணும், டீ கடை திறக்கணும், நான் ஸ்மார்ட் போன் வாங்கி தரேன்னு சொல்லணும், அதுக்கு நான் ரீசார்ஜ் பண்ண வேணும்னு சொல்லணும்? இது எல்லாமே தன்னுடைய தனிப்பட்ட வாக்குறுதிகளாக தமிழகம் முழுவதும் எந்த வேட்பாளரும் கொடுக்காது. இதை நீங்க கவனிக்கணும். தோல்வியின் பயத்தில் இருக்கிறனால தோல்வியினுடைய பயத்தை மறைப்பதற்காக மக்களிடத்திலே ஏற்கனவே வந்துட்டு எடப்பாடி அவர்கள் அது தாரேன் இது தாரேன் இலவசம் தாரேன் ஃப்ரிட்ஜ் தாரேன் 2000 ரூபாய் பணம் தாரேன்னு சொல்லிட்டு இலவசங்களை எப்படி தோல்வியின் பயத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அள்ளி எறிகிறாரோ அதே நோக்கத்தை பின்பற்றி அதே காரணத்தை பின்பற்றி இலவசங்களை காமித்து ஏமாற்றுவது என்பது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பசுமாடு வந்து பிறந்த கண்ணுக்குட்டி இறந்து போச்சுன்னா அதை தோலை எடுத்து அதுக்குள்ள வைக்கல வச்சு வந்து பாடம் பண்றதுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு. பாடம் பண்ணி அதை பால் கறக்கிறக்காக வந்து அந்த கண்ணுக்குட்டியை காமிச்சு வந்து பால் கறப்பாங்க. அப்படி இந்த மக்களை மூடர்களாக நினைத்திருக்கிறார் அண்ணன் சரவணன் என்பதுதான் அவருடைய இந்த அறிவிப்பின் மூலமாக வெட்ட வெளிச்சமாகுது. இப்ப அதாவது மக்களுடைய தேவைக்கு ஒரு 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 பொருளை வந்து இலவசமாக கொடுப்பது என்பது எந்த விதத்திலே மூடர்களாகும்? நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் கூப்பன் நான் தரேன்னு திமுக சொல்லுது சார். இப்ப இது தமிழகம் முழுவதும் கொடுக்கக்கூடியது, ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கொடுக்கக்கூடியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இலவசங்கள் இல்லையா? இலவசங்கள் அப்படிங்கிறத விட மக்களுக்கு என்ன தேவை? இப்ப நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்க? நாங்க ஃப்ரிட்ஜ் இலவசமா தரேன்னு சொல்றாங்க. இப்ப மக்களோட அவர் ஒட்டி இல்ல வேறுபட்டு நிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுதா? மக்களோட மக்களா இருந்தா இன்னைக்கு வந்து ஒரு 75 இருந்து 80% வீடுகள்ல வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஸோ இருக்கிற ஃப்ரிட்ஜ் கூட இன்னொரு அன்னைக்கு வந்து கலைஞர் வந்து நமக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி அறிவிச்சிருந்தாருன்னா அன்னைக்கு 80% வீடுகள்ல வண்ண தொலைக்காட்சியே இல்லை. அதுக்கப்புறம் வண்ண தொலைக்காட்சியே இல்லை. ஏழை எளிய மக்கள் அன்னைக்கு ஒரு கிராமத்துல வந்து ஒரு 100 வீடு இருந்ததுன்னா 2 வீட்டுல தான் டிவி இருந்துச்சு. அப்ப ஏற்பட்ட காலகட்டத்துல மக்களுடைய தேவை அறிந்து செஞ்சாங்க. இதுதான் வந்து தேவை அறிந்து உதவி செய்யக்கூடியது. இன்றைக்கு இவர் கொடுத்திருக்கக்கூடியது ஏதோ ஒரு பொருள் இலவசம் கொடுப்போம், அதை மக்களுக்கு பயன்படுதோ பயன்படலையோ, வாங்குறானோ குப்பையில போடுறானோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு இலவசம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறதான் அதிமுகவோட அந்த ஏடிஎம்கேவுடைய தேர்தல் அறிக்கை வெளிப்படுது. ஆனா மக்களோடு மக்களாக களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நம்ம 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருவோம். ஒரு ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இருக்கு, அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆயிருக்கலாம், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல போட்டுட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க. ஒரு டிவி இருக்கலாம், அந்த டிவி ரிப்பேர் ஆயிருக்கலாம், அந்த டிவியை கொடுத்துட்டு இன்னொரு டிவி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாவு அரைக்கிறதுக்கோ அல்லது ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ உங்களுக்கான ஒரு கிரைண்டர் தேவைப்படலாம், வாங்கி சிறு தொழில் உருவாக்கிக்கோங்க. இப்படித்தான் வந்துட்டு மக்களுடைய தேவை அறிந்து மக்களுடைய மனநலன் அறிந்து உதவி செய்யக்கூடிய இயக்கமாக திமுக இருந்திருக்கிறது. இவர் சொல்லக்கூடிய இலவசங்கள் எல்லாம் வந்து ஒரு என்னுடைய கேள்வி இவ்வளவுதான், ஒரு தனிப்பட்ட நபர் இது எப்படி செய்ய முடியும்? இது எப்படி சாத்தியம்? இப்ப ஒருவேளை அவர்கள் சொல்வது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதியாக இந்த வாக்குறுதி இருந்தால் சரி, ஏதோ சொல்லுகிறார்கள் பார்க்கலாம். ஒரு அரசாங்கம் செய்ய முன்வராத ஒரு விஷயத்தை ஒரு தனிநபர் தனி வேட்பாளராக தன்னால் செய்து விட முடியும் என்று நம்புகிறார் என்று சொன்னால் இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலையா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. சரி, அப்ப அது காலம் முடிவு செய்யட்டும். இறுதியாக ஒரு கேள்வி, திருப்பரங்குன்ற வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் குறித்து வரக்கூடிய வதந்திகள் தொடர்ந்து ஐடி விங்கின்ற பேர்ல மக்களை குழப்புகிற இந்த செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், ஐடி விங்கோட அதிமுகவோட தலைவர் யாரு? பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர் யாரு? இல்ல சொல்லுங்க, யாருன்னு கேட்டா சொன்ன யாரு சொல்லுங்க? ராஜன் சிலப்பா பையன் ராஜ் சத்தியன். அப்ப எங்கேயோ இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்காக அவதூறுகளை அள்ளி தொழிக்கக்கூடிய ராஜ் சத்தியன் அவர்கள் தன்னுடைய தந்தைக்காக பல அவதூறுகளை அள்ளி தொழிக்க மாட்டாரா என்ன? இல்ல அவர் தான் அதை செஞ்சாருன்னு நீங்க எப்படி இவ்வளவு? சார், ஐடி விங் பொறுப்பாளர் அவர் தானே சார். யார் செஞ்சிருந்தாலும் பொறுப்பு அவர் தானே எடுத்துக்கிறணும்.
ஒரு காவல் நிலைய மரணம் நடைபெறுது, அந்த ஆய்வாளர் அங்க இருக்காரோ இல்லையா? ஆய்வாளர் தானே பொறுப்பு. அது அதிமுகவோட ஐடி விங் தான் செஞ்சாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதிமுகவுடைய ஐடி விங் வேலை என்பது முக்குளத்தோர் வாழ்வுரிமை கட்சியினுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. இன்றைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வேட்பாளர், இளம் வேட்பாளர், கற்றவர், தேர்ந்தவர், அப்படிப்பட்ட வேட்பாளரை இன்னொன்னு கொரோனா காலத்துல அண்ணன் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் செய்திருந்தாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சங்கள் குடும்பங்கள் பயன்பெறுகின்ற வகையிலே அந்த கொடிய கொரோனா காலத்திலிருந்து திருமதி கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள் மக்களோடு மக்களாக நின்று முன்கள பணியாளராக பணியாற்றி அனைத்து குடும்பங்களையும் பசிப்பினி போக்கி இருக்கிறார். அந்த கொரோனா காலங்கள்ல நம்மளுடைய அன்றாட அத்தியாவசிய தேவைகள் தான் இந்த மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்ததை தவிர அன்னைக்கு பொன்பொருளோ தங்க நகையோ பணங்காசோ தேவைப்படல. அப்படி அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படும் பொழுது களத்துல நின்று இருக்கிறாரு. இன்றைக்கு திருமதி கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள் தொடர்ச்சியாக வாக்கு சேகரிக்க செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் பெண்களும் இளைஞர்களும் மாணவர்களும் பெருமளவுரை ஆர்ப்பரித்து அவர்களை வரவேற்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதனால் எப்படி எதிர்கொள்வது என்பதை தெரியாமல் அவதூறு சேறுகளை அள்ளி பூசுகின்ற வேலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்களும் ஐடி விங் பொறுப்பாளர்களும் செய்கிறார்கள் என்பது என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. இப்ப வேற யாருக்கு அந்த தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு தொகுதிக்குள்ள ஒரு தொகுதியினுடைய மாற்று வேட்பாளரை அடிக்கக்கூடிய வேலை யார் செய்வா? அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி வேட்பாளர் தான் செய்யறாங்க. அந்த எதிர்கட்சி வேட்பாளர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் செய்யறாங்க. இன்னும் கூடுதலாக ஏன் அவர் மீது அந்த சந்தேக பார்வையும் சந்தேக நிழலும் விடுகிறது என்று சொன்னால், ஐடி விங்கினுடைய மாநில தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவருடைய மகன், அவருடைய தந்தை தான் அங்கே தேர்தல்களை எதிர்கொள்கிறார். தன்னுடைய தந்தைக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை அங்கே முட்டுக் கொடுப்பதற்காக தன் மகன் இந்த வேலையை செய்திருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, திருப்பரங்குன்றம் தொகுதியில அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைய. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய காக்கி கிரவுண்டை வந்து நவீனப்படுத்துறேன்னு சொன்னாரு. மல்லிகைப்பூ அந்த பகுதிகளில் விளைச்சல் அதிகமா இருக்கிறதுனால அங்க ஒரு சென் ஃபேக்டரி நாம கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருந்தார். ஆனா அவர் கொடுத்திருக்கக்கூடிய எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த நிர்வாகிகள் நம்ம இடத்துல புலம்புறத காதுபட பலமாவே கேட்க முடியுது, எளிதில் அணுக முடியவில்லை. எங்கிருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் இருக்காரு, இவர் இருக்கார், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பொறுப்பாளர்கள் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளே தட்டி கழிக்கின்ற சூழல் தான் இருக்கின்றது. எனவே திருமதி கிருத்திகா பாண்டியன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் அவர் மீது இல்லாததையும் பொல்லாததையும் இணையத்தில் பரப்பி வருகிறார்கள். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது வேறு. மக்கள் மனதிலே திருமதி கிருத்திகா தங்கபாண்டியன் நிலைத்து நிற்கிறார். வெற்றி நிச்சயம். நன்றி, மிக்க நன்றி. நன்றி.